அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கணியத்துக்குரிய ஹாஜிகளே, ஹஜ்ஜை ஆரோக்கியத்துடன் எவ்வாறு நிறைவேற்றுவது என்ற இந்த தொடரில் பல கேள்விகள் தொடர்ந்து நாம் பார்த்துட்டு இருக்கோம். மிக முக்கியமான சந்தேகம் கேள்வி என்னவென்றால், ஹஜ்ஜில் இருக்கவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? இது மிக முக்கியமாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் உடம்பு சரியில்லாமல் போக வாய்ப்பு உண்டு. ஆக ஒரு சின்ன 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 பிரச்சனைகள் இருக்குது, பெரிய பிரச்சனைகள் இருக்குது. நல்லா விளங்கணுங்க. சிறிய உபாதைகள், சிறிய நோய்கள், சிறிய விஷயங்களும் இருக்குது, பெரிய நோய்களும் இருக்குது. இறைவன் முதல்ல சொல்லிடுறேன், இறைவன் நமக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டும். ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நம்மை ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை நமக்கு தர வேண்டும் என்ற துவாவுடன் இந்த டாபிக்கு உள்ள போவோம். இந்த கேள்விக்கான பதில் மிக முக்கியமாக நம்பர் 1, சாதாரணமாக எல்லா ஹஜ்ஜில் இருக்கின்ற எல்லாருக்கும் வருகின்ற மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா கால்வலி. இந்த கால்வலி இல்லாமல் யாருக்கும் போகாது. அப்போ இந்த கால்வலி வர்றது ஏன் எதுக்கு அப்படிலாம் தெரியாது. இவ்வளோ கிலோமீட்டர் நான் முதலே சொன்னேன். அப்போ ஒரு 7 கிலோமீட்டர் ஒரு உம்ராவில் வருது இல்லையா? ஹஜ்ஜில் ஒரு 15 16 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்குது. மொத்தமாக இப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல கால்வலியை வருவது இயற்கையான ஒரு விஷயம். அதிலும் வயது முதிர்ந்தவர்கள் அதிகமாக வர்ற ஒரு இடத்துல கால்வலி என்பது அவர்களுக்கு மூட்டு வலி கூட இருக்கும். சில பேருக்கு மூட்டு எலும்பு தேய்மானம் அந்த மாதிரிலாம் இருக்கின்றவர்களுக்கு கால்வலி வரும். அதனால முக்கியமான ப்ரிகாஷன், தடுப்பு நடவடிக்கை தான் மறுபடியும் சொல்லுகின்றேன். முடிந்த அளவுக்கு உம்ரா முடித்து விட்டு ஓய்விடுங்கள். போகும்போது ஒரு உம்ரா செய்கிறோமா, அது முடிஞ்ச உடனே கொஞ்சம் ஓய்விடுங்க. பரபரப்பாக திருப்பி திருப்பி தவாபுச்சு ஓடாதீர்கள். மீண்டும் மீண்டும் அதை நாம் வலியுறுத்துகிறோம். உபரியான உம்ராக்கள் செய்வதை கொஞ்சம் யோசித்து உடம்பு நல்லா இருந்தால் மட்டும் செய்யுங்க. காலை பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கால்வலி வர வர ஹஜ்ஜி முக்கியமான அந்த 5 நாட்களில் நாம் என்ன பண்ணிடக்கூடாது, சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இது மிக முக்கியமாக. இரண்டாவதாக, இந்த மாதிரி கால்வலி வர்றவங்க முதல்ல செய்ய வேண்டியது நல்லா தண்ணி குடிக்கிறது தான். ஜம்ஜம் கிடைச்சா கூட கோல்டோ எடுத்து நல்லா குடிங்க. சரியா? இரண்டாவதாக, வலிக்கு தாங்க முடியலன்னா களிம்பு பயன்படுத்தி கொள்ளுங்க. ஸோ இங்கிருந்து கிளம்பும் போது வலிக்கான களிம்புகள் கிடைக்குது நிறைய. தடவுறதுக்கு வாயில எடுத்துக்கொள்ளாவிடக்கு முன்னாக தடவுற மாதிரியான களிம்புகளை எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா பேராசிட்டமால் என்று சொல்லப்படுகிற இந்த டோலோ மாதிரியான மாத்திரைகள் கொஞ்சம் கையில் வச்சுடுங்க. தேவைப்பட்டால் இந்த மாதிரியான வலி மாத்திரை அதிகபட்சம் இவ்வளோதான். அதை தொடர்ந்து எடுத்துக்கவும் கூடாது. மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் சாதாரண பேராசிட்டமால் கூட அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு மருத்துவ உண்மை. வேறு வழி இல்லை, வலி இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பவர்ஃபுல்லான மாத்திரைகள் இருக்குது. நிறைய மாத்திரைகளுக்கு ப்ரூஃபன் மாதிரி, டைக்ளோஃபெனாக் மாதிரியான நிறைய மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கொள்வதை நாம் தவிர்க்க வேண்டும். மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்தியன் ஹஜ் மிஷன், நமக்கு அகில இந்திய அளவில் இந்தியன் ஹஜ் மிஷன் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மருத்துவர்கள் கூட இருக்கிற ஒரு டீமை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ ஏற்கனவே அந்த டீம் போய் சேர்ந்தாச்சு. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர்களும் இருப்பார்கள், மற்ற எல்லா மாநிலங்களை சேர்ந்த மருத்துவர்கள் இருப்பார்கள். மக்காவிலையும் மதீனாவிலும் பல இடங்களில் இதற்கான கிளினிக் நடத்தப்படும். சின்ன சின்ன மருத்துவ கிளினிக் இருக்கும். அசிசியா மாதிரியான இடங்களில் ஒரு பெரிய மருத்துவமனையே எடுப்போம். ஒரு சில பில்டிங்கை வாடகை எடுத்து ஒரு மருத்துவமனையாக மாற்றி அதில் அட்மிஷனு, ட்ரிப்பு போடுறது, மருந்து கொடுக்கறதுலாம் நடக்கும். இப்போவே அதனுடைய வேலைகள் தொடங்கிவிட்டன, நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது அது எங்கே இருக்குங்கிற மேப் உங்களுடைய ஹஜ்ஜி அந்த வழிகாட்டுதல் ஆள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தெரியும். ஹஜ்ஜி கமிட்டியில் கவர்மெண்ட் மூலமாக போகிறவங்களுக்கு எப்படின்னா, 2 ஹெல்பர்ஸ் வருவாங்க. ஹெல்ப் டீம் வரும். மருத்துவ டீம் ஒன்று இருக்கும், இன்னொரு டீம் இருக்கும். அவங்க தான் கைட் பண்ணுவாங்க. அவர்கள்ட்ட கேட்டால் தெரியும் எங்கே இருக்குது கிளினிக்னு சொல்லிடுவாங்க. அங்கே நீங்கள் போய்க்கலாம். இது எப்பொழுதும் 24 மணி நேரமும் செயல்படுகின்ற கிளினிக். ஏதாவது ஒரு மருத்துவரும், மருந்தாளுநர், மருந்து கொடுக்குறவங்களும், நர்சஸும் இருப்பாங்க. சரிங்களா? மொழி பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கிற பிரச்சனை. உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லுங்கள். எல்லா விஷயங்களும் நமக்கு அங்கே தெளிவு கிடைக்கும். முக்கியமானது இது மினாவில், ஹஜ்ஜில் அந்த 5 நாளில் மினாவில் இருக்கிற டென்ட்லையுமே இந்த கிளினிக் செயல்படும். நானும் ஒரு காலத்தில் அந்த மருத்துவ டீமில் இருந்ததுனால நான் சொல்லிக்கிறேன். மினா டென்ட்லையுமே மருத்துவர்கள் இருப்பார்கள். சரியா? அரஃபா இடத்துல மட்டும் என்ன ஆகும்னா, மொத்தமும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் என்று சொல்லப்படுகின்ற சவுதி அரசினுடைய அந்த டீம் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. மொத்தத்தையும் கையில் எடுத்துடுவாங்க. அந்த ஒரு நாள் மேனா அரஃபா, அதே போன்ற துல்ஹஜ் 10 இந்த மாதிரி நாட்களில் அவர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் டீம் அங்கே நிறைய கிளினிக்கை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதே போல் மினாவில் தனியாக இதற்குன்னு ஒரு மருத்துவமனை இருக்குது. மினா ஹாஸ்பிட்டல் என்று சொல்லுவார்கள். அந்த மருத்துவமனையுமே மினாவில் இருக்கிற அந்த 5 நாள் ஹஜ் நாளில் ஃபுல்லாக செயல்படும். இதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். ரைட். இப்போ நாம் மக்காவுக்கு பள்ளிக்கு வர்றோம். ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? எங்கே தேடி போகிறது என்றால், மஸ்ஜிதுல் ஹரமுக்கு எதிரில் அஜ்ஜியாத் என்று சொல்லப்படுகின்ற இடம் இருக்குது.
கேட் நம்பர் 1லேருந்து நீங்கள் நேராக வெளியே வந்தீங்கன்னா அஜ்ஜியாத் என்ற ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் பார்த்து இந்த கிளாக் டவர் என்று நீங்கள் பார்த்துறோம் 100 மீட்டர் கிட்ட இருக்குல்ல கிளாக் டவர், அதற்கு இடது பக்கம் நீங்கள் கிளாக் டவரை நேராக நின்று பார்த்தீங்கன்னா இடது பக்கம் இருக்கிற பில்டிங்கில் கீழே பேஸ்மெண்ட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு பேர் அஜ்ஜியாத் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல். அந்த அஜ்ஜியாத் அவசர சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரம் செயல்படும். அதற்கான லொக்கேஷன் மேப்பை நாம் வந்து இந்த கமெண்ட்டில் லிங்க்கில் தருவோம். யாராச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அவசரத்துக்கு பார்க்கணுன்னா அங்கே போய் பார்க்கலாம். இது 24 மணி நேரம் செயல்படுகின்ற ஒரு மருத்துவமனை. இதே போல் மதினாவிலே அல்சலாம் என்ற ஒரு மருத்துவமனை இருக்குது. அதனுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவிக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து நடந்து போகிற தூரத்தில் ஒரு மருத்துவமனை இருக்குது. இந்த ரெண்டுமே இலவசமாக செயல்படுகின்ற ஒரு மருத்துவமனை, அரசு நடத்துகின்ற மருத்துவமனை. அதற்கான லொக்கேஷன் மேப் லொக்கேஷனை நாம் வந்து உங்களுக்கு தருவோம். ஆக இங்கே வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை சாதாரணமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது பிரச்சனை ஆபத்தாக வரும்பொழுது இது போன்ற மருத்துவமனையை வந்து உடனடியாக நாட வேண்டும். ஏனென்றால் ஆம்புலன்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அரமை சுற்றி நீங்கள் மக்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஆம்புலன்ஸ் உள்ளே கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை நாம் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு விஷயம் மறுபடியும் சொல்கிறேன், முடிந்த அளவுக்கு அங்கே இருக்கிற ஃபார்மசியில் போய் மாத்திரை வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பல பிராக்டிக்கல் சிக்கல் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இங்கிருந்து போகிறவங்க எப்போவுமே எமர்ஜென்சி மருந்துகளை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் ஆக சால சிறந்தது. அல்லாஹ் நம் அனைவரையும் ஆரோக்கியத்துடன் ஹஜ் செய்ய நமக்கு தௌஃபீக் செய்வானாக.